கருப்பு பாலத்தின் கவரில் துண்டு துண்டுகளாக வெட்டி கிடந்த பெண்ணின் உடல் பாகங்கள். நரபலிக்காக பெண்ணை பலி கொடுத்தார்களா? பெண்ணின் தலையை தேடும் பணிகள் தீவிரம் காட்டும் போலீசார். என்ன நடந்தது? கர்நாடகாவில் அமைச்சர் பரமேஸ்வரின் சொந்த தொகுதியான கொரடகெரையில் பெண்ணை கொன்று உடலை துண்டு துண்டாக்கி பல இடங்களில் வீசிய கொடூர சம்பவம் அரங்கேறியுள்ளது. துமரகுரு மாவட்டம் கொரட்டகெரை தாலுகா கோலால் அருகே இருக்கிற சிப்புகன அள்ளி முத்தையாளம்மா கோவில் ஒன்று உள்ளது. இந்த கோவில் அருகே நேற்று காலை ஒரு கருப்பு நிற பாலத்தின் பை கிடக்கிறத மக்கள் பார்த்து அதன் மீது சந்தேகம் அடைந்து அங்கே எல்லா கிராம மக்களும் ஒன்றா திரண்டிருந்திருக்காங்க. அவங்க அந்த பைய திறந்து பார்க்கும் போது அதுல ஒரு கை இருக்கிறத பார்த்து அதிர்ந்து போய் உடனடியா சம்பவம் பற்றிய கொரட்டகெரை போலீசாருக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அதன் பேர்ல அங்க விரைந்து வந்து விசாரணையை மேற்கொண்ட போலீசாருக்கு மேலும் அதிர்ச்சியூட்டும் விதமா பல உடல் பாகங்கள் கிடைச்சிருக்கு. அந்த கோவில்ல இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல மற்றொரு பாலத்தின் பையில இன்னொரு கையும் கிடைச்சிருக்கு. அதை அடுத்து இன்னும் தேடுதல் பணியை தீவிரப்படுத்த இன்னொரு 1 கிலோமீட்டர் தொலைவுல சில பாலத்தின் பைகள்ல துண்டிக்கப்பட்ட 2 கால்கள், இதயம், வயிறு, குடல் ஆகிய உடல் பாகங்களும் கிடைச்சிருக்கு. இத பார்த்த போலீசார் மற்றும் ஊர் மக்கள் பேரதிர்ச்சியில உறைந்து போயிருக்காங்க. இது மட்டுமில்லாம பெண்ணோட உடல் துண்டு துண்டுகளாக்கி கோவிலுக்கு சுமார் 3 கிலோமீட்டருக்குள்ளேயே தான் இதனுடைய பாகங்கள் போலீசாருக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து தலையை தேடும் பணியில போலீசார் ஈடுபட்டுட்டு வராங்க. ஆனா நீண்ட நேரமாக தேடியும் தலையை கண்டுபிடிக்க முடியல. இந்த உடல் பாகங்களை ஒன்றாக சேகரித்து போலீசார் ஆய்வு செய்ததுல அது ஒரு பெண்ணோட உடல் பாகங்கள் அப்படின்றதும், வேறு ஏதோ ஒரு பகுதியில இந்த பெண்ணை கொன்று அவருடைய உடலை துண்டு துண்டாக வெட்டி கூறு போட்டு அதை ஒரு பாலித்தீன் பைகள்ல வைத்து மர்ம நபர்கள் வீசி சென்றிருக்கலாம் எனவும் கருதப்படுது. இதை தொடர்ந்து உடல் பாகங்களை போலீசார் மீட்டு பிரேத பரிசோதனைக்காகவும் தடய அறிவியல் சோதனைக்காகவும் துமகூரு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. மேலும் இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து கொலையான பெண்ணு யாரு, எந்த காரணத்திற்காக அவங்க கொலை செய்யப்பட்டாங்க, இந்த பெண்ணை கொன்ற கொலையாளிகள் யாரு என்பது பற்றி தீவிர விசாரணை மேற்கொண்டுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம காணாமல் போன பெண்ணோட விவரங்களை கேட்டு அதனுடைய அடிப்படையில கொலையான பெண் பற்றியும் கொலைக்கான பின்னணி பற்றியும் விசாரிக்கவும் போலீசார் தீவிர நடவடிக்கையில இறங்கியிருக்காங்க. மேலும் தலை மற்றும் மற்ற உடல் பகுதியையும் தேடும் பணியை தீவிரப்படுத்திருக்காங்க. இந்த பெண்ணோட உடல் பாகங்கள் கோவிலுக்கு அருகே கிடைச்சிருந்ததுனால ஒருவேளை இந்த பெண் நரபலி கொடுக்கப்பட்டு இருப்பாரோ என்ற சந்தேகமும் அங்கு நிலவிட்டு வருது.